வணக்கம் விஜய், நல்லா இருக்கியா? நீ நல்லா தான் இருப்ப. உன்னை நம்பி வர்றவங்க தான் நல்லா இல்லாமல் நட்டாத்தில் போக போகிறாங்கங்கிறத நினச்சா ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. சரி, ஒன்றொன்னா பேசுவோம். நான் கேட்குறேன், உனக்கு தான் கொள்கை தலைவர்கள்னு 5 பேரை வச்சிருக்கியல்ல? ஏற்கனவே அறிவிச்சாச்சு, பூ போட்டாச்சு, கும்பிட்டாச்சு, அப்பப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, ஏன் இந்த வாட்டி வந்து அவங்களெல்லாம் விட்டுட்டு அண்ணாவை எம்ஜிஆரையும் உனக்கு பின்னாடி நிறுத்தி இருக்கிற? வரலாறு திரும்புகிறதே அப்படின்னு போட்டு வச்சிருக்கிற. ஏயா, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்குதா? நீ எல்லாம் மனுஷனா? சொல்லு. அண்ணா யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர், திமுகவை. உனக்கு திமுக ஆகாது. சரி, எம்ஜிஆர் யாரு? திமுகவில் இருந்தார், அது வேற. அண்ணா திமுகவை உருவாக்குனவர். இவங்க 2 பேரையும் உனக்கு பின்னாடி போட்டு உன் பின்னாடி அவங்க வர்றாங்க, அவங்க பின்னாடி நீ போறேன்னு சொல்றதுக்கு இதெல்லாம் வந்து பொறுப்பான ஆள் பண்ற வேலையே கிடையாது. உனக்கு 5 பேர் கொள்கை தலைவர்கள்னு அறிவிச்சுட்டு அதோட போய் தொலைய வேண்டியது தானே. அண்ணாவும் எம்ஜிஆரும் எப்படி நீ உனக்கு பின்னாடி சேர்த்துக்குவே? நீ அண்ணாவை பார்த்துருக்கியா? அண்ணா வழியில் போறியா? எம்ஜிஆரை பார்த்துருக்கியா? எம்ஜிஆர் கூட கொள்கை முழக்கம் கோஷம்னு ஏதாச்சும் போட்டியா நீ? எப்படியா அவங்க 2 பேரையும் வந்து உனக்கு பின்னாடி போட்டுக்குவே? நேர்மையற்ற செயல் இது, ஏமாத்துக்கார செயல் இது. 4 படத்தில் எம்ஜிஆர் புகைப்படத்தை காட்டிட்டீங்கன்னா எம்ஜிஆர் உனக்கு பின்னாடி வந்துடுவாரா? மனுஷனாயா நீ? நடிக்கிறதுன்னு முடிவு பண்ணால் இவ்வளவு வெளிப்படையா, இவ்வளவு கேவலமாவா நடிப்ப? சொல்லு. வரலாறு திரும்புகிறதுங்கிற. அண்ணாவுக்கு வரலாறு என்ன தெரியுமா? 1967 காமராஜரை தோக்கடிச்சிட்டு அண்ணா வந்து முதலமைச்சராகிறார். அதுக்கப்புறம் தான் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்து தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்குது. நீ என்ன கூத்தடிச்சு வச்சிருக்கிற? காமராஜர் உன் கொள்கை தலைவர்னு சொல்றியா? அவரை தோக்கடிச்ச வரலாறு திருப்பி வருதா? திமுக ஆட்சிக்கு வந்ததா 67 நடந்த வரலாறு. அதை நீ கொண்டு வர போறியா? இதுதான் வரலாறு திரும்புது. நீயே திமுக ஆட்சிக்கு வருதுன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி அர்த்தமாகல?